மரிக்கொழுந்து வளர்க்குறதுக்கு மண்கலவை இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். மரிக்கொழுந்து செடி நல்லா வளரும். ஒரு பங்களவுக்கு கோகோபிட், அதாவது தேங்காய் நார், ஒரு பங்களவுக்கு மண், இந்த ரெண்டையும் கலந்துட்டு நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த மரிக்கொழுந்து நாற்றை வச்சிடலாம். வைக்கிறப்போ நம்ம வைக்கிற தொட்டியில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வைங்க. அப்போ தான் அந்த தண்ணி ஊற்றுற தண்ணி கீழே வரும். அப்போ அந்த செடியானது அழுகாதுங்க. அந்த கவரை நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த மண் கட்டியை உடச்சி தான் வைக்கணும். ரொம்ப உடைக்கக்கூடாது, அப்படியே வைக்கக்கூடாதுங்க. அப்படியே வச்சிங்கன்னா அந்த வேரானது இறங்குறதுக்கு ரொம்ப நாள் பிடிக்கும், செடி அழுகிருங்க. அதனால் இந்த மண் கட்டியை உடச்சி விட்டு நம்ம கலந்து வச்சுக்கிற மண் கலவையில் வைக்கணும். இந்த மாதிரி மரிக்கொழுந்து எந்த செடியாக இருந்தாலும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா செடி நல்லா வளருங்க. இப்போ அந்த மண் கட்டியும் நல்லா அமுத்தி விடணும். அந்த மண் கலவையில் நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே தான் தண்ணி ஊற்றணுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மரிக்கொழுந்து நல்லாவே வளரும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியும் நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுற தண்ணியும் அந்த டப்பாவிலையோ தொட்டிலையோ இருக்கிற ஹோல்ஸ் வழியே கீழே வரணும். அப்போ தான் செடி அழுகாதுங்க. இப்போ மரிக்கொழுந்து ரொம்ப நல்லா வளருங்க. கண்டிப்பாக இந்த முறையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.